ஹே guys, வெல்கம் டு பாப்ஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மில் மேக்கர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணால் சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் மில் மேக்கர் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து சுடு தண்ணியிலே நல்லா அது வெந்துடும். வெந்தக்கப்புறம் அது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சக்கப்புறம் அது நல்லா ஆறுனக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி இருக்கும் அது நல்லா கையால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு, அப்புறம் 1 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளியாக ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி ஆறுனக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்து அந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூடவே இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மில் மேக்கர் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட மில் மேக்கர் குழம்பு ரெடி. இது நம்ம பூரி, சப்பாத்தி, அப்புறம் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.